மனித அறிவுக்கும் தேவனுடைய அறிவிற்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது. அது எப்படி இருக்கிறதா? என் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு வித்தியாசமானது தான். ஒரு உதாரணம் பாருங்களேன், நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். ஒரு பூமியின் தூளை போல ஒரு சந்ததியை உண்டாக்கி ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும். என்ன அவருடைய பிளான்? ஒரு தேசம்னா எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், எத்தனை கோடி ஜனங்கள் வேணும். அவ்வளோ ஒரு திரள் கூட்டத்தை சிருஷ்டிக்க அல்லது படைக்க யாரை தெரிந்து கொள்வார் தெரியுமா? ஒரு குழந்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாத செத்துப்போன கர்ப்பப்பையை தெரிந்து கொள்ளுகிற தேவன், செத்துப்போன சரீரத்தை தெரிந்து கொண்ட தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீ எதில் செத்து போயிருக்கிற? ஏன் என்ன செய்ய முடியாது? இனிமே வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு நீ வந்து விட்டாயா? அல்லது உன்னுடைய பிரச்சனை உன்னை ஓட ஓட துரத்துகிறதா? நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வருகிறதுனால உனக்கு நல்ல செய்தி என்ன தெரியுமா? உன் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பாய். மாத்திரமல்ல, உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நானிலத்திற்கே உன்னை உயர்த்துவார். உலகத்திற்கே உன்னை வெளிச்சமாக்குகிற தேவன், உலகத்திற்கே உன்னை உப்பாக்குகிற தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிற. ஏன் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க? உங்களை மாதிரி தான் அப்செட் ஆகியிருந்தான். யார்? யோசுவா. ரைட்? என்ன சொன்னார் ஜாஷுவா? நீ என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. பலம் கொண்டு திடமனதாயிரு. பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ்னஸ். தைரியமாக இருப்பா, தில்லாக இருப்பா. ஏன்? செத்துப்போன சரீரத்திலிருந்து தான் நான் ஒரு தேசத்தையே உண்டாக்கி வச்சிருக்கிறேன். அப்படி தானே? 70 பேர் போனாங்கங்க. எந்த கர்ப்பப்பையில் தோன்றினவர்கள்? செத்துப்போன சாராளுடைய கர்ப்பப்பையில் தோன்றினவர்கள் 70 பேர் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது லட்சங்களாக பெருகி வருகிறார்கள். ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். நீ எதில் எனக்கு முடியலன்னு நினைக்கிறா? டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். உன்னுடைய தைரியத்தை இழந்து விடாத, விசுவாசத்தை விட்டு விடாதே. ஏனென்றால் தேவன் உன்னை போல ஃபெயிலியர் கேஸை எடுத்து தான் என்ன செய்கிறாரு? அவருடைய மிகப்பெரிய திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார். ரைட்? இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்குறேங்க. நடக்க முடிகிறதை நடத்துவதற்கு தேவன் தேவையா? இது நடக்கவே முடியாதுப்பா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடக்க முடியாதவற்றை நடத்துவதற்கு தேவன் என்று ஒருவர் தேவையா? இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் சிந்தியுங்க. அப்போ நடக்க முடியாதவற்றை நடத்துவதற்கு தானே உன்னை தேவன் கரம் பிடித்திருக்கிறார். அப்போ அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்லவா? அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது இருக்காப்பா? வேதம் முழுதும் அதான நிறைஞ்சிருக்கு. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்களுடைய தள்ளப்பட்ட நிலையிலேயும் நீங்கள் இன்றைக்கு சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். அந்த இடத்திலிருந்து, அந்த குப்பையிலிருந்து, அந்த புழுதியிலிருந்து உன்னை உயர்த்தி பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுக்கும்படியாகவே என்னுடைய செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், இன்னும் கேளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.